அவனிடம் கேட்பதில் எந்த பயனும் இல்லை. அவன் கிட்ட கேட்கறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை, அவன் சொல்ல மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் நோ யூஸ் டு ஆஸ்க் ஹிம். இட்ஸ் நோ யூஸ் டு ஆஸ்க் ஹிம். இட்ஸ் நோ யூஸ் அப்படின்னா எந்த பயனுமே இல்லை. டு ஆஸ்க் ஹிம், அவன்கிட்ட கேட்கறதுல எந்த பயனுமே இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை வேண்டுமென்றே செய்தாய். நீ இதை வேணுனே தான் பண்ணுன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், you did it intentionally. you did it intentionally. intentionally அப்படின்னா வேணுனே பண்ண. deliberately அப்படின்னு சொல்லலாம். you did it deliberately அப்படின்னாலும் நீ வேணுனே தான் பண்ணுன அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கு செல்ல வேண்டுமோ செல்ல விடு. அவன் எங்க போகணும்னு விரும்புறானோ போகட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவனை தடுக்காத, அவன் எங்க போகணுமோ போகட்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், let him go wherever he wants to go. let him go wherever he wants to go. let him go அப்படின்னா அவனை போக விடு அப்படின்னு அர்த்தம். எங்க, wherever he wants to go, அவன் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அவன் போகட்டும், போக விடு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நாற்காலி உடைந்திருக்கிறது. சேர் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சேர் உடஞ்சிருக்கு, சேர் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா விஷயம் சொல்லலாம், the chair is broken. the chair is broken. broken அப்படின்னா உடஞ்சிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு தெரியும். இப்போ ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க, நீ அதை பார்த்தியா, யாருக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா விஷயம் எப்படி சொல்லலாம், ஹூ நோஸ். ஹூ நோஸ் அப்படின்னா யாருக்கு தெரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம், வண்டியை நிறுத்து. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பைக்கில், திடீர்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்த்துட்டு வண்டியை நிறுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா விஷயம் எப்படி சொல்லலாம், ஸ்டாப் த பைக். ஸ்டாப் த பைக் அப்படின்னா வண்டியை நிறுத்து. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வதை கேள். நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கொஞ்சமாவது நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், லிசன் டு மீ. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்றதை கேளு. ஓகேவா. இதுவே அவன் சொல்றதை கேளு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அவன் சொல்றதை கேளு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம், இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட்ஸ் சண்டே டுடே. இட்ஸ் சண்டே டுடே. இட்ஸ் சண்டே அப்படின்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. டுடே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், வேற ஏதாவது இருக்கா. ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வேற ஏதாச்சும் இருக்கா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. எனிதிங் எல்ஸ். இப்போ கொஸ்டின் கேட்போம்ல, அது மாதிரி கேட்கணும். எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேற ஏதாவது இருக்கா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கு செல்கிறான் என்று அவனிடம் கேள். அவன் எங்கே போறான்னு அவன்கிட்ட கேளு. இப்போ அப்பா இருக்காங்க, இப்போ பேசல அப்படின்னா அவன் எங்கே போறான்னு கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லி கேட்கலாம், ask him where he goes. ask him where he goes. ask him அப்படின்னா அவன்கிட்ட கேளு. என்ன கேட்கணும், where he goes, அவன் எங்கே போறான்னு கேளு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம், ஒரு நிமிடம் காத்திரு, நான் வந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், wait a minute, I'm coming. wait a minute, I'm coming. wait a minute அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, I'm coming, நான் வரேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கடவுள் புண்ணியத்தில் இது நடந்துச்சு. கடவுள் புண்ணியத்தால தான் இது நடந்துச்சு, கடவுளால் மட்டும்தான் இது நடந்துச்சு, இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், it happened by God's grace. it happened by God's grace. it happened இது நடந்துச்சு எப்படி, by God's grace, கடவுளோட ஆசீர்வாதத்தால, கடவுளால தான் இது நடந்துச்சு. ஓகேவா. கடவுள் புண்ணியத்தால தான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவனை அடையாளம் தெரிகிறதா. உனக்கு அவன் அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், do you recognize him. do you recognize him, உனக்கு அவன் அடையாளம் தெரியுதா, do you recognize him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம், அங்கு யார் இருப்பது. அங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், who is there. அங்க யார் இருக்கா, who is there. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய தலையை சீவு. உன் தலையை சீவு, கலைஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், comb your hair. comb your hair. என் முடி சிக்கா இருக்கு, என் முடி ரொம்ப சிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், my hair is tangled. my hair is tangled. tangle அப்படின்னா சிக்கு. ஸோ my hair is tangled அப்படின்னா என் முடி சிக்கா இருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இதை செய்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு வேலை சொல்றாங்க அம்மா, செய்றீங்களா இல்லையா, யார் வேலை செய்யறா அப்படின்னு சொன்னா அவன் செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், he is doing it. he is doing it. அவன் செஞ்சிட்டு இருக்கான், he is doing it.
ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனால் பாட முடியும், அவனால இதை பாட முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவனால இந்த பாட்டை பாட முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he can sing, he can sing, sing அப்படின்னா பாடுறது. ஸோ he can sing அப்படின்னா அவனால பாட முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவனால் அங்கு போக முடியாது, இவனால அங்க போக முடியாது, இவனால அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he cannot go there, he cannot go there, அவனால அங்க போக முடியாது. அதனால தான் நம்ம இங்க there வந்து ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ he cannot go there, அவனால அங்க போக முடியாது, வேற எங்கேயாச்சும் போகலாம். ஓகேவா? அவன் வந்திருக்கணும், அவன் வந்திருக்கணும், கண்டிப்பா வந்திருக்கணும், வராம போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he should have come, he should have come, he should have அப்படின்னா அவன் செஞ்சிருக்கணும். என்னது? கம், அவன் வந்திருக்கணும். he should have come, அவன் வந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் வந்தே ஆகணும், எனக்கு தெரியாது, நீங்க அவன் அழைச்சிட்டு தான் வரணும், அவன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he has to come, he has to come. இதுவே அவங்க வந்திருக்கணும், அவங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2 நிமிஷத்துல இந்த வேலை முடிஞ்சிட்டு, 2 நிமிஷத்துக்குள்ள இந்த வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டன் வித்தின் 2 minutes, இட் இஸ் டன் வித்தின் 2 minutes, இட் இஸ் டன் அப்படின்னா அது முடிஞ்சிட்டு. எப்போ? வித்தின் 2 minutes, 2 நிமிஷத்துல. இட்ஸ் டன் வித்தின் 2 minutes. ஓகேவா? உன் கூட விவாதம் பண்றதுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை, ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு, உன்னோட விவாதம் பண்றதுக்கு எனக்கு தெம்பு இல்லை, நான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have strength to argue with you, I don't have strength to argue with you, I don't have strength அப்படின்னா என்கிட்ட தெம்பு இல்லை to argue with you, உங்க கூட விவாதம் பண்றதுக்கு. ஓகேவா? இதுக்கு 2 நாள் ஆகுமா, இதுக்கு 2 நாள் ஆகுமா, இது பண்றதுக்கு 2 நாள் ஆகுமா அப்படின்னா கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? will it take 2 days, will it take 2 days, will it take 2 days அப்படின்னா 2 நாள் ஆகுமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் மனதில் சில கோபங்கள் இருந்தன, என் மனசுல கொஞ்சம் கோபம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had some anger in my heart, I had some anger in my heart, anger அப்படின்னா கோபம். ஸோ I had some anger அப்படின்னா கொஞ்சம் கோபம் இருந்துச்சு, in my heart என்னோட மனசுல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏதோ சொன்னாய் இல்லையா, நம்ம கேட்போம் நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You said something, didn't you, you said something, didn't you, you said something அப்படின்னா ஏதோ சொன்னேன், didn't you இல்லையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை, நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to say anything, I don't want to say anything, I don't want to say அப்படின்னா நான் சொல்ல விரும்பல, anything அப்படின்னா எதுவும். ஓகேவா? ஸோ நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என்னை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி. இப்போ ஏதோ நீங்கள் விழ போயிருப்பீங்க, ஸோ யாரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா நல்ல வேலை விழுந்திருப்பேன், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சேவிங் மீ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சேவிங் மீ, சேவிங் மீ அப்படின்னா என்னை காப்பாற்றினதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவனிடம் சொல்லவில்லை, நான் உன்கிட்ட அவன்கிட்ட சொல்ல சொன்னல, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why didn't you inform him, why didn't you inform him, inform அப்படின்னா தெரியப்படுத்துறது, நீ ஏன் அவனுக்கு தெரியப்படுத்தல, why didn't you inform him. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know what to do, I don't know what to do, I don't know அப்படின்னா எனக்கு தெரியல, what to do என்ன பண்றதுனே, I don't know what to do. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். கடவுள் நம்மளை வழி நடத்துவார், கடவுள் நம்மளை என்ன செய்யறதுன்னு கடவுள் நம்மளுக்கு வழிகாட்டுவார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? God will guide us, God will guide us, கைட் அப்படின்னு நம்மளை வழி நடத்துறது, வழி நடத்துறதுக்கு கைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ God will guide us அப்படின்னா கடவுள் நம்மளை வழி நடத்துவார், அஸ் அப்படின்னா நம்மளே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னை கூப்பிட்டாய், நீ ஏன் என்னை கூப்பிட்ட, எதுவும் விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you call me, why did you call me, ஏன் என்ன கூப்பிட்ட, கால் மீ அப்படின்னா என்ன கூப்பிடுறது. ஸோ why did you call me, என்ன ஏன் கூப்பிட்ட. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்வதை கேட்க மாட்டாயா, நான் சொல்றதை கேட்க மாட்டியா, எத்தனை தடவை சொல்றேன், நான் சொல்றதை கேட்க மாட்டியா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? won't you listen to me, won't you listen to me, நான் சொல்றதை கேட்க மாட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் இங்கு வருகிறான்,
அவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why is he coming here? why is he coming here? அவன் ஏன் இங்கே வரான்? why is he coming here? நெக்ஸ்ட் ஒன், ஒன்று செய். இப்போ நம்ம சொல்லுவோம், நீ ஒன்று செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? do one thing. do one thing அப்படின்னா ஒன்று செய். நெக்ஸ்ட் ஒன், இது யார் என்று கேட்டேன். இது யாருன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆஸ்ட் who it is. ஐ ஆஸ்ட் who it is. ஐ ஆஸ்ட் அப்படின்னா நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? who it is, யாருன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது எப்படி நடந்தது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? how did this happen. how did this happen, இது எப்படி நடந்துச்சு. ஸோ இதுவே இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை உனக்கு நிறைவு இருக்கிறதா. அவன் உனக்கு நினப்பு இருக்கா, அவன் யாரும் உனக்கு நினப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இப்போ ரிலேட்டிவ்லாம் வந்தால் என்ன உனக்கு நினப்பு இருக்கா, என்ன ஞாபகம் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா. ஸோ அதை எப்படி கேட்கலாம்? டு யூ ரிமெம்பர் ஹிம். டு யூ ரிமெம்பர் ஹிம். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது. ஸோ டு யூ ரிமெம்பர் ஹிம் அப்படின்னா அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எங்கள் முன்னால் பேசு. எதா இருந்தாலும் எங்க முன்னாடியே பேசு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி. ஸ்பீக் அப்படின்னா பேசு. ஸோ ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது. நீ இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது. ஸோ யூ காண்ட் எஸ்கேப் அப்படின்னா நம்மளால தப்பிக்க முடியாது. ஃப்ரம் திஸ் அப்படின்னா இதிலிருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் உனக்கு இது என்னன்னு தெரியப்படுத்துறேன். நான் இது நடந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்றேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் லெட் யூ நோ. ஐ வில் லெட் யூ நோ அப்படின்னா நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். ஓகேவா? ஸோ லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஐ வில் லெட் யூ நோ அப்படின்னா நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லாமல் எதுவும் செய்யாதே. தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ எனிதிங் அன்னெசரி. டோன்ட் டூ எனிதிங் அன்னெசரி. டோன்ட் டூ எனிதிங் அப்படின்னா எதுவும் பண்ணாத. அன்னெசரி அப்படின்னா தேவையில்லாமல், அவசியம் இல்லாமல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது முடிந்து விட்டது என்று நினைக்கிறாயா. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டு யூ திங்க் இட் இஸ் ஓவர். டு யூ திங்க் இட் இஸ் ஓவர். டு யூ திங்க் அப்படின்னு நீ நினைக்கிறியா. என்னது? இட் இஸ் ஓவர், இது முடிஞ்சிட்டுன்னு. டு யூ திங்க் இட் இஸ் ஓவர், இது முடிஞ்சிட்டுன்னு நீ நினைக்கிறியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய கால் அடிபட்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து ஏதோ காலில் யாருக்கும் ப்ளீடிங் ஆகுது, இவங்க கால் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யுவர் லெக் இஸ் இன்ஜர்ட். யுவர் லெக் இஸ் இன்ஜர்ட். இன்ஜர்ட் அப்படின்னா அடிபட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ யுவர் லெக் இஸ் இன்ஜர்ட் அப்படின்னா உங்க கால் அடிபட்டு இருக்கு. லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது நடப்பதற்கு அனுமதிக்காதே. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீ அனுமதிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் அலோ டு ஹேப்பன் திஸ். டோன்ட் அலோ டு ஹேப்பன் திஸ். இது நடக்கிறதுக்கு நீ அனுமதிக்காத. டோன்ட் அலோ அப்படின்னா அனுமதிக்காத. டு ஹேப்பன் திஸ், இது நடக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுவே அவன் வருவதற்கு அனுமதி அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அவன் வருவதற்கு அனுமதி. ஓகேவா? ஸோ அனுமதினா நம்ம அலோன் பார்த்துருக்கோம். ஸோ அவன் வரத்துக்கு அனுமதி அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ எங்க போவ. நீ எங்க போவ அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வேர் வில் யூ கோ. வேர் வில் யூ கோ. வேர் வில் யூ கோ அப்படின்னா நீ எங்க போவ. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் நீ எங்கே போவேன்னு கேட்குறோம். ஸோ அதனால திஸ் இஸ் த ஃபியூச்சர் சென்டென்ஸ். ஸோ வி ஹாவ் யூஸ்ட் வில். ஓகேவா? வில் வந்து ஃபியூச்சர்னா வில் யூஸ் பண்ணணும். வேர் வில் யூ கோ அப்படின்னா நீ எங்கே போவ. கோ அப்படின்னா போகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, போய் தூங்கு. போய் தூங்கு அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ அண்ட் ஸ்லீப். கோ அண்ட் ஸ்லீப். கோ அண்ட் ஸ்லீப் அப்படின்னா போய் தூங்கு. ஓகேவா? ஸோ இதுவே ஒழுங்கா சாப்பிடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஒழுங்கா சாப்பிடு அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈட் ப்ராப்பர்லி. ஈட் ப்ராப்பர்லி. ஈட் அப்படின்னா சாப்பிடு. ப்ராப்பர்லி அப்படின்னா ஒழுங்கா. ஸோ ஒழுங்கா சாப்பிடு. ஈட் ப்ராப்பர்லி. ஓகேவா? இப்போ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நம்மலாம் உள்ள போகக்கூடாது. நம்ம உள்ள போகக்கூடாது. அங்கெல்லாம் நம்ம உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are not allowed to go inside. We are not allowed to go inside. We are not allowed அப்படின்னா நம்மளுக்கு அனுமதி கிடையாது. allow அப்படின்னா
அனுமதி. ஸோ நம்மளுக்கு அனுமதி கிடையாது. எங்க டு கோ இன்சைட், உள்ள போறதுக்கு. டு கோ அப்படின்னா போறதுக்கு, இன்சைட் அப்படின்னா உள்ள. we are not allowed to go inside. நம்மளாம் உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்களாம் வெளிநாட்டுக்காரவங்க. அவங்க வெளிநாட்டுக்காரவங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they are foreigners. they are foreigners. foreigners அப்படின்னா வெளிநாட்டுக்காரவங்க. they are foreigners அப்படின்னா அவங்களாம் வெளிநாட்டுக்காரவங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கேட்கலனாலும் அவன் கொடுப்பான். நான் கேட்கலனாலும் அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will give even if I don't ask. he will give even if I don't ask. he will give அப்படின்னா அவன் கொடுப்பான். give அப்படின்னா தரது, கொடுக்கிறது. ஓகேவா? ஸோ he will give அப்படின்னா அவன் கொடுப்பான். even if I don't ask. நான் கேட்கலனாலும், நாளும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால தான் ஈவன். ஈவன் இஃப் அப்படின்னா இல்லை என்றாலும், நான் கேட்கவில்லை என்றாலும், ஐ டோன்ட், ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஆஸ்க், ஹி வில் கிவ், அவன் தருவான், அவன் கொடுப்பான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை பண்ணினியா, நீ இதை பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ மேக் இட்? டிட் யூ மேக் இட்? நீ இதை பண்ணினியா? டிட் யூ மேக், மேக் அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்றது, உருவாக்குறது. ஓகேவா? ஸோ டிட் யூ மேக் இட்? நீ இதை பண்ணினியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு பிடிச்சா நீ இதை பண்ணு. உனக்கு பிடிச்சா நீ இதை பண்ணு. இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? do this if you like. do this if you like. do this அப்படின்னா இதை பண்ணு. do அப்படின்னா பண்ணு. thisனா இதை. do this இதை பண்ணு. if you like உனக்கு பிடித்தால், like அப்படின்னா பிடிக்கிறது. ஸோ if you like do this, உனக்கு இது பிடிச்சா இதை பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அவனுக்கு பதில் சொல்லணும்னா அவசியம் இல்லை. நீ அவனுக்கு பதில் சொல்லணும்னா அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you don't need to answer him. you don't need to answer him. you don't need அப்படின்னா உனக்கு அவசியம் இல்லை. to answer him, to answer அப்படின்னா பதில் சொல்றதுக்கு. him அவனுக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு அவசியம் இல்லை. you don't need to answer him. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை பத்தி பேசுன. நீ அதை பத்தி பேசுன. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you spoke about that. you spoke about that. you spoke அப்படின்னா நீ பேசுன. about that அதை பத்தி. நீ அதை பத்தி பேசுன. you spoke about that. spoke அப்படின்னா speak அப்படின்னா பேசுறது. ஸோ ஸ்பீக்கோட past tense spoke. you spoke அப்படின்னா நீ பேசுன. about that அதை பத்தி, நீ அதை பத்தி பேசுன. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுவே நான் அதை பத்தி பேசி இருக்கேன், நான் அதை பத்தி பேசி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have spoken about that. I have spoken about that. I have spoken அப்படின்னா நான் பேசி இருக்கேன். இங்கே வந்து பேசி இருக்கிறேன் அப்படின்னா என்னது? ஸோ வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ have ப்ளஸ் ஸ்பீக்கோட தேர்ட் ஃபார்ம் ஸ்போக்கன். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ஓகேவா? ஸோ அதனால have ப்ளஸ் ஸ்போக்கன். I have spoken about that. நான் அதை பற்றி பேசியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? no one knows what's happening. no one knows what's happening. no one knows அப்படின்னா யாருக்கும் தெரியாது. what's happening என்ன நடக்குதுன்னு, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. no one knows what's happening. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do you know what's happening? do you know what's happening? do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா? what's happening என்ன நடக்குதுன்னு, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? do you know what's happening? ஸோ இதுவே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவர் மேல நிறைய மரியாதை இருந்துச்சு. எனக்கு அவர் மேல நிறைய மரியாதை இருந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I had a lot of respect for him. I had a lot of respect for him. I had அப்படின்னா எனக்கு இருந்துச்சு, நான் வச்சிருந்தேன், நான் அவர் மேலே நிறைய மரியாதை வச்சிருந்தேன். I had நான் வச்சிருந்தேன். A lot of respect நிறைய மரியாதை, ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை, a lot of respect அப்படின்னா நிறைய மரியாதை, for him அப்படின்னா அவர் மேலே, நான் அவருக்காக நிறைய மரியாதை வச்சிருந்தேன், நான் அவர் மேலே நிறைய மரியாதை வச்சிருந்தேன். I had a lot of respect for him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை சொல்லியே ஆகணும், நான் இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ். ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ். ஐ ஹாவ் டு டெல் அப்படின்னா நான் இதை சொல்லணும். யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட இதை சொல்லியே ஆகணும். ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ். இதைனா திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவங்க கிட்ட கெஞ்சினேன். நான் அவங்க கிட்ட கெஞ்சினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I begged them. I begged them. Begged அப்படின்னா beg அப்படின்னா கெஞ்சுறது. ஸோ begged அப்படின்னா கெஞ்சினேன், past tense. I begged அப்படின்னா நான் கெஞ்சினேன். them அப்படின்னா அவங்க கிட்ட, நான் அவங்க கிட்ட கெஞ்சினேன். I begged them. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இதை என்கிட்டேருந்து பிடுங்கிட்டான். அவன் என்கிட்டே இருந்து இதை பிடுங்கிட்டு போயிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He snatched it from me. He snatched it from me. He snatched அப்படின்னா அவன் பிடுங்கிட்டான். snatch அப்படின்னா பிடுங்கிறது. ஸோ he snatched அப்படின்னா அவன் பிடுங்கிட்டான். it இதை. from me அப்படின்னா என்கிட்ட இருந்து, இருந்துக்கு from. ஸோ me அப்படின்னா என்னிடம், என்னிடம் இருந்து அவன் இதை பிடுங்கிட்டான். he snatched it from me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இதை பிடுங்கினானா. அவன் இதை பிடுங்கிட்டு போயிட்டானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன் இஷ்டத்துக்கு உன்னால் எதையும் பண்ண முடியாது. உன் இஷ்டத்துக்கு உன்னால் எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கான்ட் டூ எனிதிங் ஆன் யுவர் ஓன். யூ கான்ட் டூ எனிதிங் ஆன் யுவர் ஓன். யூ கான்ட் டூ எனிதிங் அப்படின்னா உன்னால் எதுவும் பண்ண முடியாது. யூ கான்ட் டூ அப்படின்னா உன்னால் பண்ண முடியாது. எனிதிங் அப்படின்னா எதுவும். ஆன் யுவர் ஓன் அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு, உன் இஷ்டத்துக்கு உன்னால் எதுவும் பண்ண முடியாது. யூ கான்ட் டூ எனிதிங் ஆன் யுவர் ஓன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் அவங்கள ஏமாற்ற முடியாது. உன்னால் அவங்கள முட்டாளாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் ஃபூல் தெம். யூ காண்ட் ஃபூல் தெம். யூ காண்ட் ஃபூல் அப்படின்னா உன்னால் முட்டாளாக்க முடியாது. தெம் அவங்கள, உன்னால் அவங்கள முட்டாள் ஆக்க முடியாது. யூ காண்ட் ஃபூல் தெம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. எனக்கு இன்னமும் அது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்டில் ரிமெம்பர் தேட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தேட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது. ஸோ ஐ ஸ்டில் அப்படின்னா, ஸ்டில் அப்படின்னா இன்னமும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. தேட் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ எனக்கு அப்படிதான் தோணுது, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போவும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இப்போவும் அது நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் ஹேப்பனிங் ஈவன் நவ். தட்ஸ் ஹேப்பனிங் ஈவன் நவ். தட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னா அது நடந்துட்டு இருக்கு. ஈவன் நவ் இப்போவும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இட்ஸ் ஹேப்பனிங் ஈவன் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருந்தான். அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was ready for everything. He was ready for everything. He was ready அப்படின்னா அவன் தயாரா இருந்தான். For everything எல்லாத்துக்கும், அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருந்தான். He was ready for everything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எல்லார்கிட்டையும் பேசினேன். நான் எல்லார்கிட்டையும் பேசினேன். நான் அனைவரிடமும் பேசினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I spoke with everyone. I spoke with everyone. I spoke அப்படின்னா நான் பேசினேன். With everyone எல்லாரிடமும். நான் எல்லார்கிட்டையும் பேசினேன். I spoke with everyone. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை பண்ண மாட்டேன். நான் அதை பண்ண மாட்டேன். நான் அதை எப்பயுமே பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't do that. I don't do that. I don't do அப்படின்னா நான் அதை நான் பண்ண மாட்டேன். I don't do. I don't do that அப்படின்னா நான் அதை பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was too young then. I was too young then. I was too young அப்படின்னா நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். தென் அப்படின்னா நான் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் இப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான். இவன் இப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.